ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வழியாக 12ஆம் வகுப்பினுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஒரு சில மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வந்து வந்திருக்காது. மார்க் வந்து குறைஞ்சிருக்கும். ஒரு சில மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆயிருப்பீங்க. அவங்கலாம் அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம்? ரீவேல்யூஷன் போடலாமா வேணாமா? ரீவேல்யூஷன் போடுறது எப்படி இருந்தால் ரீவேல்யூஷன் போடலாம்? எங்கே போய் அப்ளை பண்ணணும்? எப்படி அப்ளை பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி எந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீவேல்யூஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி பேப்பர் கரெக்ஷன்லாம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ பேப்பர் கரெக்ஷன் நடக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டீச்சர்ஸ்க்கு ஒரு மேனுவல் வந்து கொடுத்துருவாங்க. அதில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதே கண்டென்ட் உங்கள் பேப்பரில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் அது போக ஸ்டெப்ஸுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ ஒரு வேதி சமன்பாட்டினை மாற்றி எழுதுக, இல்லை வேதி சமன்பாட்டினை சரி செய்ய அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டெப்ஸ் எழுதியிருப்பீங்கல்ல, அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் எழுதிருந்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எழுதியிருக்கிறத பொறுத்து தான் உங்களுடைய மதிப்பெண்ணானது அமையும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் நல்லா எழுதிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 100 தடவை நல்லாவே யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? ரீவேல்யூஷன் யார் அதிகமாக போடுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் 90 இல்லை 100 சென்டம்க்கு எய்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்திருக்க மார்க்கோ 50 இல்லை ஒரு 60 தான் வந்திருக்கும். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ணுவாங்க. தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து மார்க் வந்து ரொம்பவே அதிகமாக வரும். ஓகேவா? ஸோ கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா, நல்லா எழுதிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்து யார் அப்ளை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெயில் ஆகிருக்க ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரோ எனக்கு இன்னும் ஒரு 10 மார்க் வந்தால் பாஸ் ஆயிரும் ப்ரோ, ஒரு 5 மார்க் வந்தால் பாஸ் ஆயிரும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ணுவீங்க. சரிங்களா? அண்ட் ரீவேல்யூஷனில் இருக்கிற முக்கியமான பஞ்சாயத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 50 மார்க் வாங்கியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு 70 மார்க் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? ஆனால் உங்களுடைய பேப்பரில் கண்டென்ட் இல்லை, 50 ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கும் போது உங்களுடைய மார்க்கு குறையிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ முக்கியமான பஞ்சாயத்து இது ஒன்று தான். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெயில் ஆயிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 10 மார்க்குக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரீவேல்யூஷன் வந்து போடலாம். ஓகேவா ப்ரோ, நான் இன்னும் பாஸ் ஆகிறதுக்கு 10 மார்க் தான் தேவை, 9 மார்க் தான் தேவை, 8 மார்க் தான் தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரீவேல்யூஷன் வந்து போடலாம். அதுவும் உங்களுடைய பேப்பரில் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போடணும். சரிங்களா? கண்டென்ட்டே இல்லாமல் ப்ரோ எனக்கு இது போட்டால் பாஸ் ஆயிடுவேன், காசு கொடுக்குறதுக்காக வச்சு போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போட மாட்டாங்க. ஸோ ஏன்னா பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எழுதுகிற பேப்பர்ஸ்க்கு மார்க் போடவே மாட்டாங்க. ப்ரோ நான் 20 பக்கம் எழுதியிருக்கேன், 30 பக்கம் எழுதியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எழுதுகிற பக்கத்துக்கு மார்க் போட மாட்டாங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய பேப்பரில் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் மார்க் போடுவாங்க. உங்களுக்கு 1 வேர்டு கரெக்டாக இருக்கா மார்க் போட்டுருவாங்க. 2 மார்க்கில் அந்த 1 லைன் ஆன்சர் எழுதியிருக்கீங்களா மார்க் போட்டுருவாங்க. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கீங்களா மார்க் போட்டுருவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் என்னென்னலாம் தெரியுமோ, ஸோ ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப ஸ்டெப்ஸும் ஸோ கிவன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எழுதினாவே உங்களுக்கு அதில் 1 மார்க் கிடச்சிருது. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம ரீவேல்யூஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கு வருவோம். சரிங்களா? ஸோ ரீவேல்யூஷனுக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே 7லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சரியாக தெரியல. சரிங்களா? ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வரவும் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் நாளைக்கு வீடியோவாக வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே 7லேருந்து உங்களுக்கான ரீவேல்யூஷன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அப்ளை பண்ண 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆர் 2 வீக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேன் காப்பி அப்படின்ட்டு ஒரு உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த இதில் உங்களுக்கு எந்தெந்த இதுக்கெலாம் மார்க் வரணுமோ எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ 2 மார்க்கில் எனக்கு இன்னும் 1 மார்க் வரணும் ப்ரோ, எனக்கு 2 மார்க் இது கரெக்டு, எனக்கு மார்க்கே போடல, 5 மார்க்ஸில் இது எல்லாமே கரெக்டு, ஆனால் எனக்கு 1 மார்க் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த குறைகள் இருந்தாலும் நீங்கள் அதை எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிட்டு உங்கள் சார்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா அவங்க ரீவேல்யூஷனுக்கு ப்ரொசீட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எப்பயுமே உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்டை வச்சு டிஸ்கஸ் பண்ணும்போது உங்கள் டீச்சர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆன்சர் காப்பி வாங்கின உடனே, ஆன்சர் ஸ்கிரிப்ட் வாங்கின உடனே உங்கள் டீச்சர்ஸ் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? எங்கெங்கெல்லாம் மார்க் வரணும், எங்கெங்கெல்லாம் மார்க் விடுபட்டிருக்கு, ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் தப்பாக எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அனலைசிஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் போல் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரீவேல்யூஷன் போடுறதுக்கு எப்பயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி வாங்குவீங்க. ஸ்கேன் காப்பியை பார்த்துட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் மார்க் வரணுமோ இல்லை கரெக்டாக தான் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரீவேல்யூஷன் போட தேவையில்லை. ஸோ இல்லை ப்ரோ எனக்கு தப்பாக வந்திருக்கு, எனக்கு மார்க் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் போல் திரும்பவும் ரீவேல்யூஷன் போடணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் ஸ்கிரிப்ட் வாங்கிடுவீங்க, அதுக்கப்புறம் போல் ரீவேல்யூஷன் போடுவீங்க. சரிங்களா? ஸோ ரீவேல்யூஷன் போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அடுத்து ஒரு வாரம் இல்லை 2 வாரத்துலேயே உங்களுக்கு ரீவேல்யூஷனுக்கான ரிசல்ட் வந்து வந்துடும். மேக்ஸிமம் வந்து ரீவேல்யூஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பாஸ் ஆகிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காதிங்க. ரீவேல்யூஷன் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே, அண்டு ரீவேல்யூஷன் போடுறதுக்கு சர்வீஸ் சென்டர் லிஸ்ட்டு அண்ட் அது போக உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் உங்களுக்கு வீடியோவாக வரும். ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்களை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். நன்றி.